பாருங்க, இங்க பாருங்க, ஓகேவா? எடுக்க மாட்டாங்க, இடத்த எங்கேயும் எடுத்து போக மாட்டாங்க. நீங்க தைரியமா இருக்கும், சரியா? அழாதீங்க அம்மா, ஜெயிச்சோன்னு என்ன பண்றீங்க? நீங்க போட்டா நான் ஜெயிக்கிறேன்னு கேட்கறேன். நாங்க போற வழி நீங்க பைப்ல அடிக்கடி போய் சண்டை பண்ணி போய் சொன்னா அந்த அவங்களுக்கு போய் நாங்கள் சுட்டு கிடக்கு சாமி பண்ணா அதோட திரும்பி வரணும். எங்களுக்கு என்னங்க, நீங்க என்ன எங்களுக்கு இந்த இடத்துக்கு நாங்க போக மாட்டோங்க. ஒரு பட்டா வேணும், ரைட்டு வேணுங்க. இல்லைன்னாங்க இந்த ஊர் ஜன மக்கள் போறாம சீமனுக்கு செத்துருங்க. ஒரு ஊர் அழுதினா இருக்கட்டும், சத்தியமா நடக்கும். கடவுளே நடக்கும். அழக்கூடாது. காலேஜ் போகுதுங்க, ரைட்டு கால் கொண்டுங்கிறாங்க. நல்லா படிக்கும் போது வேலைக்கு கார வேலைக்கு போறீங்க வயசுக்குங்க. அங்க நாங்க ஒருத்தர் இல்லாத வந்து அளக்க வரீங்க. அங்க வேலை செய்யறதுல கத்துன்னு ஐயோ அளக்க வராங்களோ, ஐயோ பிள்ளைங்க என்ன பண்ணுதோ, அல்ல பையங்க என்ன பண்ணுதோ பயந்துட்டு கடக்கதான் இருக்கணுங்க. போது வந்துங்க அளக்கிறேன் பிடிக்கிறேன்னு வந்தாங்கன்னா மாறாத போது அளக்குறது நல்லா ஓடி எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் உண்மையிலேயே கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் இந்த ஏரியா பக்கத்துல வர்றாங்க. வருவாங்க, வண்டியை விட்டு கூட இறங்க மாட்டாங்க, வண்டியிலே நின்று ஓட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நாள் வரைக்கும் ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த பெரும்பான்மை மக்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுக்காக தமிழ்நாடே அப்படிதான். ஒரு வீடியோ காலமே இது வரைக்கும் பாதாளத்துல பாறையில கூடியிருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் பாறையில கூடியிருக்காங்க.